வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வசந்தன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் வசந்தன், இந்த வாரம் நம்ம பத்திரிக்கைக்கு நீங்கள் ஒரு சிறுகதை எழுதி தரணுமே. கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், அது என்னோட பாக்கியம். இந்த கதை ஒரு உணர்வுபூர்வமான கதையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே சார். ஸோ அது உங்களோட எழுத்தில் இருந்தால் எங்களுக்கு இன்னும் சிறப்பு. ரொம்ப நல்லது சார், கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். உணர்வுபூர்வமான கதைன்னு சொன்ன உடனே என் ஞாபகத்தில் வர்றது ரெண்டே பேர் தான், ராசாமணி, சுயம்பலிங்கம். அந்த இரவு தான் ஒரு உண்மையான நட்போட ஆழத்தையும் ஒரு நல்ல கலைஞர்களோட ஆர்வத்தையும் எனக்கு புரிய வச்சது. சுயம்பலிங்கம் ஐயா. சொல்லுங்க தம்பி, நான் தான். உட்காருங்க. வணக்கங்க ஐயா, என் பேர் வசந்தன், நான் ஒரு எழுத்தாளர். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாங்களா? ஓ, தாராளமாக பேசலாமே. ஐயா, கடந்த 10 வருஷமாக நீங்கள் கூத்து கட்டலைன்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. இப்போ திடீர்னு கூத்து கட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இது எல்லாத்துக்குமே என் நண்பர் ராசாமணி தான் தம்பி காரணம். குப்பையாக இருந்த என்ன கோபுரத்தில் ஏற்றிருந்தோம் அவன்தான். தயங்கி நின்று என்ன தோளோடு அணைச்சிக்கிட்டதும் அவன்தான். அவன்தான் தம்பி என் நண்பன் ராசாமணி. அவனை பற்றி சொல்லணுன்னா ஒரு 100 கதை சொல்லலாம் தம்பி. டே டாடாடா டாடாடா. ஏய், அந்த பையன் கூட சேரணும்னு சொன்னா கேட்க மாட்டேன் நீ. அவன் என் நண்பன்பா, நான் சேருவேன். நண்பன் அவனுக்கு உன்ன இருடா. அவன் கூட சேரணும்னு சொன்னா கேட்க மாட்டேன். நண்பன் அவனுக்கு நண்பன், அவன் கூட சேர்ந்து போடுற நண்பன் ஒன்று பேசிக்கிறேன். தோலை உழிச்சு விடுவோன. நண்பன் அவனுக்கு நண்பன். டே சுயம்பே நில்றா. டே சுயம்பே, என்னை விட்டுட்டு எங்கடா போற? என் கூட சேர்ந்தா அவங்க அப்பா அடிக்கிறாருலடா, அதுதான்டா. ஆடா போலாம். அவன் எத்தனை அடி வாங்கினாலும் என்னை அணைக்கிற அன்பு மட்டும் அவங்ககிட்ட குறையவே இல்லை. டே சுயம்பே, டே ராசாமணி. எனக்காக அவன் அடியும் வாங்கினான், அவங்க அப்பாவையும் எதிர்க்க ஆரம்பித்தான். இங்கே யாரா வந்துடுறேன். ஏய், அந்த குடிசுக்காரன் பையன் கூட சுத்திட்டு ஒரு நாள் அந்த குடிசை தீ பிடிச்சி எரிய போகுது. அது காரணம் நீயா தான் இருக்க போற. இந்த நாயெல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. ஒரு நாள் அவனை பிடிச்சி வெளுத்து விட்டா சரியா போயிடும். வரட்டும், பேசிக்கிறான். இது எங்கடா எடுத்துட்டு போறா? இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு தகுதி இல்லைப்பா. இவர் தான் ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜாதி பார்க்குறீங்க, பாகுபாடு பார்க்குறீங்க. அதனால் இது நமக்கு வேணாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த குடிசை எரியறதுக்கு நீங்கள் மட்டும் காரணமாக இருந்துடாதீங்க. ஏன்னா அன்றைக்கி எரிய போகிறது அந்த குடிசை மட்டும் கிடையாது. போலாமா? ராசாமணி, ஒவ்வொரு தடவையும் எனக்காக திட்டு வாங்கிட்டே இருக்கியடா. போலாம் வாடா. என்னை கலைஞனா ஆக்கணுங்கிறதுக்காக அவங்காலையும் சலங்கை கட்டிட்டு என் கூட ஆடினான். அவனால் ஆட முடியாதப்ப எங்காலையும் எனக்கு சலங்கை கட்ட விருப்பம் இல்லை. அன்னைக்கு விட்டது தம்பி. சுயம்பே, நான் கர்ணம் மச்சம் பார்க்கணும். நம்ம காலில் சலங்கை கட்ட நேரம் வந்துருச்சு.
ராசாமணி, நீ சொல்லி எப்பப்பா நான் கேட்காத இருந்திருக்கிறேன். உன் கால் ஆடினா என் கால் தன்னைப்பால ஆடும். எத்தனையோ இடத்துல கூத்து போட்டிருந்தாலும் இந்த கூத்து நான் என் நண்பனுக்கு தரேன். கௌரவ பிரசாதம். அழகப்பட்டது துரியோதன மகாராஜா குருக்கேத்திர போயிலே தன்னோட துணைக்குமாறு நண்பன் கர்ணனை அழைக்க வந்திருக்கிறார். நண்பா, நண்பா நண்பா, நீ இருக்க எனக்கு என்ன பயம் கர்ணா? நீ இருக்க எனக்கு என்ன பயம் வேண்டும்? வில்வித்தையில் வீரனாம் அர்ஜுனன் என்னை கொல்ல துடிக்கிறான். ஆனால் நீ இருக்க எனக்கு என்னடா பயம்? நீ இருக்க எனக்கு என்ன பயம் வேண்டும்? நண்பா, பஞ்சபாண்டவர்கள் 5 என்னை கொல்ல துடியாய் துடிக்கிறார்கள். ஆனால் நீ இருக்க எனக்கு என்னடா பயம்? நீ இருக்க எனக்கு என்ன பயம் வேண்டும்? நண்பா நண்பா துரியோதனா, எப்போதும் உன்னோடு நான் இருப்பேனடா நண்பா. எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் நண்பா. அன்னை அழைத்தாள் என்ன, ஆண்டவன் அழைத்தாள் என்ன, எப்போதும் உன்னோடு நான் இருப்பேனடா நண்பா. எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் நண்பா. நண்பா, போர்க்களத்தில் 1000 படைகள் இருக்கலாம், 1000 வீரர்கள் இருக்கலாம். ஆனால் நீ என்னோடு இருந்தால் வெற்றி என் பக்கம் நண்பா. நீ என்னோடு இருப்பாயா நண்பா? நண்பா, மரியாதை கொடுத்தாய், நாடு கொடுத்தாய், என்னையும் உன் நண்பனாக்கினாய். எப்போதுமே என் உயிர் உனக்காகத்தான் நண்பா. சுயம்பு, சுயம்பு, உன் ராசாமணிய கூட்டிட்டு போக போறேன். ஐயா 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 ஐயா, என்னாச்சுங்க ஐயா? ஐயா எந்திரிங்க. அன்னைக்கு சுயம்புலிங்கம் தன்னோட கலையை மட்டும் ராசாமணிக்காக கொடுக்கல, தன்னோட உயிரையும் தான்.